ரெடியா? ரெடி மேடம். போய் கூட்டிக்கிட்டு வா. ஓகே மேடம். ஹலோ மேடம், அந்த கண்மணியை கூட்டிக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். கண்மணி நீங்க தானே? உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. வாங்க. அக்கா, ஓகே மேடம். உட்காருன்னு சொன்னேன். ஏதாவது குடிக்கிறியா? தண்ணி ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஓகே மேடம். நீ சொல்லு, நீ இந்த ஆக்சிடென்ட்ல உன் அண்ணன் செத்து போனதுனால உனக்கு விஜய் மேல கோபம் வந்துச்சா, இல்ல உன் அண்ணனோட சேர்ந்து உன் பாய் ஃப்ரெண்டும் செத்து போனானே அதனால உனக்கு அவன் மேல கோபம் வந்துச்சா? ஏன்னா கூட பிறந்தவனை விட கூட வாழ்ந்தவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மனசு ரொம்ப துடிக்கும்ல. மேம், இந்த கேஸுக்கு என்ன தேவையோ நீங்க அதை மட்டும் கேளுங்க. தேவையில்லாம என்னோட பர்சனலை பத்திலாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓ, அப்போ நீங்க என்ன பண்றீங்க? நான் என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நீங்க வரும்போதே A4 ஷீட்டை தெளிவா எழுதிட்டு வந்துருங்க. அதுல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். இல்லனா ஒண்ணு பண்ணுங்க, என்னை விட படிச்சு எக்ஸாம் எழுதி போஸ்ட் வாங்கி ஒரு ஹையர் அபிஷியலா வந்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு ஆர்டர் போடுங்க. அப்போ நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஏமா சார், ஏதாவது குடிக்கிறீங்களாமா? ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லம்மா, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. சாப்பிட்டீங்களா இல்லையா கூட தெரியல. நாங்க வேற அவசர அவசரமா கூப்பிட்டு வந்துட்டோம், அதான். இல்ல சார், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். நானும் 2 அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தாம்மா. உங்க கஷ்டம் என்னன்னு புரியுது. உங்களை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்குமா. யாரும் இங்க பிறக்கும் போதே குற்றவாளியா பிறக்கிறது இல்லம்மா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் தப்பு செய்ய வைக்குது. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா தான் பொண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண ஒருத்தனை கொலை பண்ணிருச்சுமா. தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் கொலை பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் கொலையை ஒத்துக்கல, இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் காலில் விழுந்து கெஞ்சி அழுதுச்சு. அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல. அவங்க ஒன்றும் வேணும்னு அந்த கொலையை பண்ணலையே. அப்புறம் நாங்கெல்லாம் பேசி அந்த கேஸை வேற விதமாக மாற்றி அது ஆக்சிடென்டலாக தான் நடந்துச்சுன்னு அப்படி இப்படின்னு அவங்க நிரபராதின்னு ரிப்போர்ட் எழுதி காப்பாற்றி அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டோம். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன பொண்ணுங்க. உங்கள் அண்ணனை அவ கொண்டிருக்கா. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்ல. நியாயமாக உங்கள் இடத்துல இருக்க எல்லாருக்கும் கோபம் வரத்தானே செய்யும். அப்படி ஏதாவது இருந்திருந்தா இப்போவே சொல்லிருங்கம்மா, நான் உங்களை காப்பாத்துறேன். பிருந்தா, அங்க பாரு. அவங்க நம்ம கிட்ட மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பிளான். நீ அப்படியே அவங்க விரிச்ச வழியில விழுந்தான்னு வச்சுக்கோ, எல்லாரும் வாழ்க்கைக்குமே தான் பிரச்சனை. அதுக்கு இல்லக்கா, அவங்க அக்காவை
அமைதியா இரு. விசாரணைக்கு கூப்பிட்டு யார் மேலயும் கை வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. ஒருவேளை அவங்க அப்படி செஞ்சா நம்ம லாயர் வெளியில தானே இருக்காரு, பிரச்சனை வேற மாதிரி போகும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. புரியுதா? சரிக்கா. ஆ? என்னம்மா அமைதியாயிட்ட? அவன் ஏதோ அவளை ரேப் பண்ணிட்டான்னு மேடையில வச்சு தாலி கட்டியிருக்கான். அதெல்லாம் பொய். அவ போட்ட டிராமா. எங்களை பிரிக்கிறதுக்கு, எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு அவ அப்படி ஒரு பொய் சொன்னான். ஓ, அப்போ அந்த விஜய் மேல எல்லாரையும் விட உனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாவே இருக்கும் இல்லையா? அதான் மூஞ்சிலேயே அடிச்சிருக்க. ஆமா, உன் வாழ்க்கைய பறிக்க பாத்திருக்கால, அவ உன் அண்ணனை வேற கொன்னு இருக்கா. அதான் அவ மூஞ்சிய பார்க்கவே உனக்கு பிடிக்கலல்ல. என்னதான் இருந்தாலும் தான் புருஷன் மத்தவங்களோட பங்கு போடுறத எந்த பொண்ணு விட மாட்டா. அதான் அவ மூஞ்சியே தெரியக்கூடாதுன்னு அடிச்சிருக்க. அவங்க இல்லாம வராங்க. என்னையா எங்க சத்தம்? இல்ல மேடம், அது மேடம், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்ப மட்டும் அவங்கள வெளியில அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன நடக்கும்? இப்ப அனுப்ப முடியுமா முடியாதா? மிஸ்டர் மாறன், இது ஏன் போலீஸ் ஸ்டேஷன், ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அத நீ எனக்கு சொல்லி கொடுக்க கூடாது. ரொம்ப அதிகாரம் பண்ற. ஒரு கொலை நடந்திருக்கு, அவ்வளவு ஈஸியால விட முடியாது. மேடம், நீங்க பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சேவ் பண்றது தான் போலீஸோட வேலை. நாங்க ஒன்றும் உங்களுக்கு அடிமை கிடையாது. இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க அமைதியா பொறுமையா இருந்தோம். ஆனா நீங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. இது சரியில்லை. இப்ப எங்க வீட்டு பொண்ணுங்களை வெளியே அனுப்ப முடியுமா முடியாதா? முடியாது. என்ன பண்ணுவ? ஓ, என்னையா பண்ணுவ? அனி, பிருந்தா, வீரா, வெளியே வாங்க. வெளியே வாங்க, நான் இருக்கேன். வாங்க வீரா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நீங்க வெளியே வாங்க. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அராஜகமா ஸ்டேஷனுக்குள்ள வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தவங்கள இவன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் தூக்கி உள்ள வைங்க. எல்லாருமே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் மேடம், அப்படிலாம் பண்ணாதீங்க மேடம். பண்றீங்களா? பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணுங்க.